வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒடிசா மாநிலத்தில் இருக்கிற பூரி ஜெகநாதர் அந்த கோவிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த கோவிலுக்கு பட்ஜெட்டில் எப்படி போகலாம் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். நாங்கள் மதுரையிலிருந்து இந்த பூரி ஜெகநாதர் கோவிலுக்கு ஒரு 9 பேர் பரப்பிட்டோம். எல்லாமே எங்கள் ஃபேமிலி தான். இந்த தடவை தான் நாங்கள் இந்த 9 பேரோட போகிறோம். இல்லாட்டினா குறைஞ்சது 40-50 பேர் தான் எங்கள் குரூப்பில் வருவாங்க. எல்லாமே சொந்தம்தான். இப்படி இவ்வளோ பேரோடு போகிறதுனால அந்த பயணம் ரொம்ப சிறப்பாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும். அதை எல்லாருமே மறக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு நினைவாகத்தான் எப்பயுமே எங்கள் டூர் அமையும். அதே மாதிரி இந்த டூரு எங்களுக்கு அமைஞ்சது. இந்த டூரை நாங்கள் மதுரையிலிருந்து வைகை எக்ஸ்பிரஸ் மூலமாக சென்னைக்கு போயிட்டோம். சென்னையிலிருந்து பூரி ட்ரெயினுக்கு தான் நாங்கள் அங்கே போனோம். டைரக்ட் ட்ரெயின் எங்களுக்கு கிடைக்கல. அதனால தான் மதுரையிலிருந்து வைகை, சென்னையிலிருந்து சென்னை பூரி எக்ஸ்பிரஸ் அந்த ட்ரெயினில் நாங்கள் பூரி ஜெகநாதர் கோயிலுக்கு போயிட்டோம். மதுரையிலிருந்து வைகை எக்ஸ்பிரஸ் சென்னைக்கு புறப்பட்டுருச்சுங்க. காலையில் 6:40. எப்பயுமே நாங்கள் ட்ரெயினில் போகிறதுக்கு ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடியே பிளான் பண்ணி ரிசர்வ் பண்ணிடுவோம். அப்போ தான் ஃபேமிலி இவ்வளோ பேருக்கும் போகிறதுக்கு உண்டான டிக்கெட் கிடைக்கும். அதனால் அதை ரொம்ப ஃபஸ்ட்டாக நாங்கள் செஞ்சுடுவோம். அதுக்கப்புறம் நம்ம பூரியில் போய் எந்த ஹோட்டல் தங்குறோமோ அந்த ஹோட்டலையும் இங்கே ஆன்லைன்லேயே செக் பண்ணி ஆன்லைன்லேயே நாங்கள் ரிசர்வ் பண்ணிவிடுவோம். அப்போ தான் நம்ம குடும்பத்தோடு போகிறப்ப நமக்கு போன உடனே நமக்கு ஹோட்டல் கிடைக்கும். இல்லை ஃபெஸ்டிவல் டயத்தெல்லாம் சில சமயம் ரூம் கிடைக்காம நம்ம குடும்பத்தோடு போகிறப்ப சிரமப்படுவோம். அதனால் எப்பயுமே முன்கூட்டியே ரூமு புக் பண்ணிட்டு போகிறது தான் நல்லது. இப்போ எங்கள் ட்ரெயின் திருச்சி வந்துருச்சு. அடுத்து ஸ்ரீரங்கம். இந்த ஸ்ரீரங்கத்தில் தான் 108 திவ்ய தேசத்தில் ஒரு முக்கியமான திவ்ய தேசம் இருக்குது. என்னை
எனக்கே இருக்குதே. நாங்கள் வந்து வைகை எக்ஸ்பிரஸ் எக்மோருக்கு வந்துருச்சு. இந்த ட்ரெயின் தாங்க பூரி எக்ஸ்பிரஸ். எங்களை பூரி மாதிரி ஆக்கிட்டாங்க. அவ்வளோ கூட்டங்க, மடியில் தான் உட்காரல. அவங்கக்கிட்ட நான் கேட்டேன் ஏன் ரிசர்வ் பண்ணி வரக்கூடாதான்னு. அதுக்கு அவங்க சொன்னாங்க எங்களுக்கு ரொம்ப கம்மியான சம்பளம், இந்த கம்மி சம்பளத்தில் நாங்கள் அட்வான்ஸாக ரிசர்வ் பண்ணி எப்படி வருதுன்னு கேட்டாங்க. கேட்க ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. வந்தாச்சுங்க பூரிக்கு. 1:45க்கு வர வேண்டியது 3:45க்கு தான் வந்துச்சு. 2 மணி நேரம் ட்ரெயின் லேட்டுங்க. பூரி ரயில்வே ஸ்டேஷன் நாங்கள் இறங்கின உடனே கைடு ஒருத்தர் வந்தார். அவர் இன்றைக்கி ஃபுல்லாக பூரியை சுற்றி பார்த்துருங்க, நாளைக்கு காலையில் 7 மணிக்கு எங்கள் கிட்ட ஏசி பஸ் நான் ஏசி பஸ் இருக்குது. அதில் பூரியிலிருந்து புவனேஸ்வர்ன்ற ஒரு இடத்துல பீச், கோனார்க் டெம்பிள், லிங்கராஜா டெம்பிள்னு ஒரு 6-7 இடம் பார்க்குற இடம்லாம் இருக்குது. அது நாங்களே கூட்டிகிட்டு போயிடுறோன்னாரு. அதுக்கு ஏசியில் பஸ்ஸில் போகணுன்னா 480 ரூபா, நான் ஏசினா 350 ரூபான்னாரு. நாங்கள் மறுநாள் காலையில் 7 மணிக்கு அதிலே பரப்பிட்டோம். எல்லா இடமும் சுற்றி காமிச்சிட்டு ஈவினிங் 7 மணிக்கு திருப்பி பூரியிலே வந்து விட்டுட்டார். ரொம்ப அருமையாக இருந்துச்சு. அந்த அட்ரஸையும் இங்கே நான் கொடுத்துருக்கேன். இப்போ நாங்கள் பூரி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து நாங்கள் ரிசர்வ் பண்ண எங்களுடைய ரூமுக்கு போய்கிட்டு இருக்கிறோம். நாங்கள் எங்கள் ஹோட்டலில் குளிச்சுட்டு சாயங்காலம் 7 மணி போல் பூரி ஜெகநாதரை பார்க்க பரப்பிட்டோம். எங்கள் ஹோட்டலுக்கும் கோவிலுக்கும் ஒரு 500 மீட்டர் தான் இருக்கும். இப்போ நாங்கள் இருக்கிற இடம் தான் பூரி ஜெகநாதர் கோவிலோட முக்கியமான வீதி. இந்த ஸ்ட்ரீட்டில் தான் பூரி ஜெகநாதருடைய தேர் திருவிழா நடக்கும். ரொம்ப பிரம்மாண்டமான திருவிழா, வருடத்திற்கு ஒரு தடவை நடக்கும்.
இப்போ நம்ம பூரி ஜெகநாதர் கோவிலுக்கு போய்கிட்டு இருக்கிறோம். வெளியே இருந்து தான் கோவிலை காமிக்க முடியும். கோவிலுக்கு உள்ளெல்லாம் மொபைல் அலோடு கிடையாது. இந்த கோவிலை பற்றி 2-3 விஷயத்தை சொல்கிறேன். இப்போ நீங்கள் பார்க்குறது தான் பூரி ஜெகநாதருடைய மூலவர் சிலை. முதல்ல வெள்ளையாக இருக்கிறவர் தான் பரசுராமர், 2வது மஞ்சளாக இருக்கிறது சுபத்ரா, 3வது கருப்பாக இருக்கிறவர் தான் பூரி ஜெகநாதர். இந்த சிலைகள்லாம் மரத்தால் ஆனது, அதுவும் புளிய மரத்தில் செஞ்சுருக்கிறாங்க. இதில் பூரி ஜெகநாதருடைய இதயத்தில் இன்னை வரைக்கும் இதய துடிப்பு கேட்டுக்கிட்டே இருக்கிறான். இது 100 வருடத்திற்கு முன்னாடி பூரி ஜெகநாதருடைய கோவில். இப்போ பார்க்குறது இப்போ இருக்கிற பூரி ஜெகநாதர் கோவில். இதுதான் கோவில் மேலே இருக்கிற சுதர்சன சக்கரம். இந்த சக்கரத்தை எந்த டைரெக்ஷன்லேருந்து பார்த்தாலும் உங்களை நோக்கியே தெரியும். அவ்வளோ அதிசயமானது. இதற்கு மேலே இருக்க கொடியை டெய்லி மாற்றுவாங்க. ஆனால் அந்த கொடி காற்றுக்கு எதிர் திசையில் தான் பறக்கும். இது ஒரு ஆச்சரியமான விஷயம் இந்த கோவிலில். பூரி ஜெகநாதருக்கு 56 வகையான பிரசாதத்தை தினந்தோறும் இந்த மண்சட்டியில் தான் சமைச்சு கடவுளுக்கு படைப்பாங்க. இந்த பூரி ஜெகநாதர் கோவிலில் வருடம் வரக்கூடிய அக்ஷய திருதி அன்னைக்கு தான் இந்த தேரை செய்வாங்க. அது 10 நாள் திருவிழா. அதில் மூலவர் 3 பேர்த்தையும் அந்த தேரில் உட்கார வச்சு 10 நாள் திருவிழா நடக்கும். அந்த திருவிழா முடிஞ்சதுக்கப்புறம் இந்த தேரை சின்ன சின்ன துண்டுகளாக உடைச்சிருவாங்க. அதில் சின்ன சின்ன செப்பு பொம்மைகளாக செஞ்சு குழந்தைகளுக்கு விளையாடுறதுக்காக அங்கேயே வியாபாரம் செஞ்சிடுறாங்க. எப்பயுமே குழந்தைங்க கூட கடவுள் இருப்பான்ற ஒரு நம்பிக்கை. இந்த கோவில் போகிற வழியிலேயே நம்மளுடைய மொபைலையும் செப்பலையும் வைக்கிறதுக்கு ஏகப்பட்ட ஸ்டாண்ட் இருக்குது. அங்கே வச்சுட்டு நம்ம டோக்கன் வாங்கிக்கலாம். जगण्याचे देवा लाभो ऐसे बळ दुर्गुणाचा वळ पहावेना. जगण्याचे देवा लाभो ऐसे बळ दुर्गुणाचा बळ पहावेना. सद्गुणाची देवा वाढो ऐसी कळ मरणाची झळ साहवेना. जगण्याचे देवा लाभो ऐसे बळ दुर्गुणाचा बळ पहावेना. இப்போ நீங்கள் பார்க்குறது பூரி ஜெகநாதர் கோவிலுக்கு வெளியே இருக்கிற இன்னொரு பெருமாள் கோவில். மறுநாள் காலையில் 7 மணிக்கு நாங்கள் பேசினபடி ஏசி பஸ்ஸில் புவனேஸ்வரில் இருக்கிற ஒரு 6-7 பிளேஸை பார்க்குறதுக்காக புறப்பட்டுட்டோம்.
காலையில் 7 மணிக்கே நாங்கள் பஸ்ஸு போகிறதுக்கு முன்னாடியே அந்த இடத்துல ஏகப்பட்ட டிஃபன் சென்டர்லாம் இருந்தது. ரொம்ப சீப்புங்க. 2 பூரி 2 வடை எல்லாமே சேர்த்து 20 ரூபாய் தான் ஒரு செட்டு. ஒரிசாவில் பாசுமதி அரிசியும் பச்சை பட்டாணியும், அதாவது பச்சை பட்டாணியில் காஞ்சது, இதெல்லாம் அங்கே ரொம்ப சீப்பு. முந்திரி பருப்பும் ரொம்ப சீப்புங்க அங்கே. पूरी 2 पीस பஸ்ஸில் நாங்கள் பரப்பிட்டோம். எங்களோட மற்ற குரூப்பும் வந்திருந்தாங்க. ஃபஸ்ட்டு நாங்கள் பார்க்க போகிறது பீச். தூங்குறான். நிறைய குளிக்கல இல்ல. फ्लैट में आ जाएगा फोटो, वहाँ मिलेंगे फोटो। आओ करो करो।
அப்பா ஏய் அதான்